Next பார்த்தீங்கன்னா under the Income Tax Act he is responsible for deduction of requisite income tax from salary of employees, dividend and interest payable. He has to ensure that the tax deducted is deposited at government treasury. Secretary has to submit and verify various form for timely filling of income tax return to the authorities in accordance with the law. He has to see that the certificate of tax deduction at source DDS is issued to every employees and shareholder. சரியா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பங்குனர்களுக்கு உரிய பங்காதாயம் குறிப்பிட்ட காலத்தில் வழங்க வேண்டியது செயலரின் பணியில் அடங்கும். சரியா, பணியாட்களுக்கு வழங்க வேண்டிய சம்பளம் மற்றும் செலுத்த வேண்டிய வட்டி ஆகியவற்றிலிருந்து வருமான வரி கழித்து கொண்டு மீதியை செலுத்த செயலரின் பணியாகும். சரியா, ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்ட் கொடுக்கறது குறிப்பிட்ட காலத்தில் வழங்க வேண்டிய செயலரோட பணி அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பணியாளர்களுக்கு என்ன பண்ணுனாக்கா வேண்டிய சம்பளம் மற்றும் செலுத்த வேண்டிய வட்டி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட். சரியா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஆகியவற்றிலிருந்து அதுலேருந்து இன்கம் டேக்ஸ் என்ன பண்ணுறாங்க கழிச்சிட்டு மீதி தொகை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்குறது யாரோட ஒர்க்கு ஃபங்க்ஷன்ஸு செக்ரட்டரியோட ஃபங்க்ஷன்ஸ். அவ்வாறு கழிக்கப்பட்ட வரி அரசு கருவூலத்தில் செலுத்தப்பட்டு விட்டதை என உறுதி செய்து கொள்ள வேண்டிய செயல்படும். அப்படி லெஸ் பண்ணி அமௌண்ட் ட்ரெஸரியில் என்ன பண்ணிட்டாங்க அதை பே பண்ணிட்டாங்களான்னு சொல்லி பார்க்குறது யாரோட ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செக்ரட்டரியோட ஃபங்க்ஷன்ஸு. பங்குனர்கள் மற்றும் ஊழியர்கள் வரி கழிக்கப்பட்டதற்கான சான்றிதழ் அளிக்கப்பட்டு விட்டது என உறுதி செய்ய வேண்டியது செயலரின் கடமையாகும். அதேமாதிரி இன்னொரு ஷேர் ஹோல்டருக்கு அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எம்ப்ளாயிக்கு என்ன பண்ணிட்டாங்க கொடுத்த அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க லெஸ் பண்ணிட்டாங்க. அது சர்டிஃபிகேட்டை கொடுக்க வேண்டியது யாரோட கடமைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செக்ரட்டரியோட. வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு சட்டப்படி அளிக்க வேண்டிய கோப்புகளை சரிபார்த்து உரிய காலக்கெடுவுக்குள் அளிக்க வேண்டியது செயலரின் பணியாகும். சரியா, அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த ஃபைலை டாக்குமெண்ட்டை கொடுக்க வேண்டியது யாரோட ஒர்க்குனாக்கா செக்ரட்டரியோட ஒர்க்கு. அதேமாதிரி அண்டர் இந்தியன் ஸ்டாம்ப் அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அண்டர் இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட் அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு அண்டர் இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட் த கம்பெனி செக்ரட்டரி ஹேஸ் டு என்ஷூர் தட் வெதர் proper stamps are affixed on the company's document like letter of allotment and sales certificate or not. He is also complying with minimum wages act, industrial dispute act, employees state insurance etc. அப்படிங்கிறாங்க. சரி, அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்திய முத்திரை வரி சட்டப்படி நிர்ம செயலரின் பணிகள் பங்கு ஒதுக்கீட்டு கடிதம் மற்றும் பங்கு சான்றிதழ் போன்ற முக்கிய நிர்ம ஆவணங்களில் முறையாக அஞ்சல் தலைகள் ஒட்டப்பட்டுள்ளதா என கவனிக்க வேண்டியது செயலரின் தலையாய பணிகளில் ஒன்றாகும். சரியா, அதேமாதிரி பங்கு ஒதுக்கீட்டு கடிதம். சரியா, டெய்லியும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஷேர் சர்டிஃபிகேட் ஷேர் அலாட்மெண்ட்டு லெட்டர் அதேமாதிரி பங்கு ஒதுக்கீட்டு கடிதம் மற்றும் பங்குச் சான்றிதழ் போன்ற முக்கிய அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பங்கு ஒதுக்கீட்டு கடிதம் மற்றும் பங்கு சான்றிதழ் போன்ற முக்கிய நிர்ம ஆவணங்களில் முறையான அஞ்சல் தலைகள் ஒட்டுப்பட்டுள்ளதை கவனிக்க வேண்டியது செயலரின் தலையாய பணிகள் ஒன்றாகும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அண்டர் த சேல்ஸ் டேக்ஸ் ஆக்ட் யூ மஸ்ட் இன்ஷியர் டைம்லி சப்மிஷன் ஆஃப் டேக்ஸ் ரிட்டர்ன் டு த சேல்ஸ் டேக்ஸ் அத்தாரிட்டி அண்ட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ். சரியா, விற்பனை வரி சட்டப்படி நிர்ம செயலரின் பணிகள் விற்பனை மீதான வரியை உரிய நேரத்தில் உரிய முறையில் செலுத்துவதற்கும் தேவையான ஆவணங்களை சரிபார்த்து விற்பனை வரித்துறை அதிகாரிகளிடம் அளிக்கப்பட்டு விட்டதா என உறுதி செய்து கொள்ள வேண்டியது செயலரின் பணியாகும். சரியாப்பா, அதேமாதிரி விற்பனை வரி சட்டம் நிர்ம செயலரின் பணிகள் அப்படிங்கிறாங்க. விற்பனை மீதான வரி உரிய நேரத்தில் உரிய முறையில் செலுத்துவதற்கான தேவை என்ன ஆவணம் தேவை அவங்க சரிபார்த்து விற்பனை வரித்துறை அதிகாரிகளிடம் அளிக்கப்பட்டு விட்டதா என்பதை என்ன பண்ணணும் அவர் உறுதி பண்ணிக்கணும். இதான் என்னது இவரோட ஒர்க்கு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு அண்டர் அதர் ஆக்ட். சரி, அண்டர் அதர் ஆக்ட்டுங்கிறாங்க. அண்டர் அதர் ஆக்ட்னா இதர சட்டங்கள் படி நிர்ம செயலரின் பணிகள்.
அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு அண்டர் அதர் ஆக்ட் ஹி மஸ்ட் சி தட் த ப்ரொவிஷன் ஆஃப் எனி அதர் ஆக்ட் அப்ளிகபிள் டு த கம்பெனி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் அண்ட் ரூல்ஸ் ஆர் ஆல்சோ கம்ப்ளைண்ட் வித் வேர் த கம்பெனி இஸ் கேரிங் ஆன் manufacturing business. He must also comply with the provision of the Factories Act, Payment of Wages Act, Industrial Dispute Act and other labor's law அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ அதேமாதிரி நிர்ம செயல்பாட்டிற்கு தொடர்புடைய பிற பல வகையான சட்டங்களை பற்றியும் நிர்ம செயலர் அறிந்திருக்க வேண்டியது முக்கிய ஒன்றாகும். சரியா, அதே மாதிரி என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நிர்ம செயல்பாட்டில் என்னென்ன வந்திருக்குது, எப்படி இருக்குதுங்கிறது என்ன பண்ணியிருக்கணும், கம்பல்சரி யார் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த செக்ரட்டரி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக அந்நிய செலவணி ஒழுங்குமுறை சட்டம், தொழில் அபிவிருத்தி மற்றும் ஒழுங்குமுறை சட்டம், தயாரிப்பு தொழிலை மேற்கொள்ளும் நிர்ம செயலர், தொழிற்சாலை சட்டங்கள், கூலி சட்டம், தொழிற்சாலை தொடர்பான வழக்கு சட்டம், தொழிலாளர் சட்டம், குறைந்தளவு கூலி செலுத்தும் சட்டம் போன்ற பல சட்ட விதிகளை செயலர் அறிந்திருக்க வேண்டும். சரி, அப்போ இந்த ஆக்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் வேஜஸ் ஆக்ட், இண்டஸ்ட்ரியல் ஆக்ட் அண்ட் அதர் லேபர் லா. சரி, இதெல்லாம் பற்றி என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவர் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், அவர் தெரிஞ்சு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரியா, அதே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டேட்டரி ஃபங்க்ஷன்ஸு. செக்ரட்டரி ஹேஸ் டு டிஸ்சார்ஜ் நான் ஸ்டேட்டரி ஃபங்க்ஷன்ஸ் இன் ரிலேஷன் டு டைரக்டர், ஷேர்ஹோல்டர் and office and staff. These functions are briefly mentioned. Functions as agent of director, functions towards shareholder, functions towards office and staff அப்படிங்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா சட்டப்பூர்வமற்ற பிற பணிகள் நான் ஸ்டேட்டரி ஃபங்க்ஷன்ஸ். செயலர் பல்வேறு சட்டங்கள் சார்ந்த பணிகளை மேற்கொண்டாலும் நிர்ம இயக்குநர்கள், பங்குனர்கள், பணியாட்கள் மற்றும் ஊழியர்களுக்கு என பல்வேறுபட்ட பணிகளை ஆற்ற வேண்டியுள்ளது. செயலரின் சட்டப்பூர்வமற்ற பணிகளை பின்வரும் வகைப்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இயக்குநர்களுக்கு ஆற்ற வேண்டிய முகமை பணிகள். சரி, அதேமாதிரி டைரக்டருக்கு கொடுக்க வேண்டிய என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒர்க்கு முகமை பணிகள். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஏஜென்ட் ஆஃப் டைரக்டர். சரியா, இயக்குநருக்கு ஆற்ற வேண்டிய டைரக்டருக்கு அவர் செய்யக்கூடிய பணிகள் என்ன அப்படின்னு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா பங்குனர்களுக்கு ஆற்ற வேண்டிய முகமை பணிகள். ஷேர் ஹோல்டருக்கு அவர் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணணும், பணிகள் என்ன இருக்குது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபங்க்ஷன்ஸ் டுவர்ட்ஸ் ஆஃபீஸ் அண்ட் ஸ்டாஃப், அலுவலக ஊழியர்கள் மற்றும் பணியாட்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகள். சரியா, டுவர்ட்ஸ் ஆஃபீஸ் அண்ட் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாப்பா, இதில் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நடத்தின வரைக்கும் என்ன பண்ணுங்கள், படித்து பாருங்கள். அதேமாதிரி டவுட் இருந்தாக்க ஃபோன் பண்ணி கேளுங்க. அதேமாதிரி வீக்லி டெஸ்ட் நல்லா எழுதி சென்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்னென்ன பார்த்தோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அப்பாயின்மெண்ட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி. சரியா, அதேமாதிரி நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டியூட்டிஸ் ஆஃப் கம்பெனி. சரி, அப்பாயின்மெண்ட்டு யார் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அப்பாயின்மெண்ட் ஆஃப் டைரக்டர் செக்ரட்டரி யார் பண்ணுறா, ப்ரொமோட்டர் பண்ணுவாங்க. அதேமாதிரி போர்ட் ஆஃப் டைரக்டர் பண்ணுவாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் டியூட்டிஸ் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரின்னு பார்க்கும்போது ஸ்டேட்டரி கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்டரி கம்பெனிஸ் அதில் என்னென்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், என்னென்ன அவர் ஒர்க் இருக்குதுங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க, ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வருமான வரி சட்டம் அண்டர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் பிரகாரம் அவரோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன. அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாம்ப்பு அண்டர் செக்ஷன் ஸ்டாம்ப்னு சொல்லி அண்டர் ஸ்டாம்ப் ஆக்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முத்திரை வரி சட்டம், அஞ்சல் தலை சட்டம். சரியா, அதேமாதிரி விற்பனை வரி சட்டம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இதர சட்டங்கள் படி நிர்ம செயலரின் பணிகள் என்னங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க, இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன லாஸ்ட்டாக பார்த்தோம், நான் ஸ்டேட்டரி ஃபங்க்ஷன், சட்டப்பூர்வமற்ற பிற பணிகள் பார்த்தோம். அதை 3 என்ன பண்ணிக்கிறாங்க, பிரிக்கிறாங்க. டைரக்டருக்கு, செயலருக்கு, ஆஃபீஸ் அண்டு ஸ்டாஃபுக்கு. சரியா, இது நடத்தும் வரைக்கும் படித்து பாருங்கள். டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. நல்லா டெஸ்ட் நல்லா எழுதி சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா.